ஹாய், எனக்கு வர நிறையா பேரண்ட்ஸ் வந்து அவங்க குழந்தைங்களுக்கு வந்து ஆட்டிசம்னு சொல்லி டயக்னோஸ் வருது, ஏடிஹெச்டின்னு டயக்னோஸ் வருது, இன்டலெக்சுவல் டிசபிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து என்ன மீனிங், இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து சொல்லித்தர முடியுமா, நம்ம ஏதாச்சும் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுமா அப்படின்னு நிறையா பேர் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து இந்த டவுட்ஸ் பேஸ் பண்ணி தான் நான் வந்து இந்த வீடியோ வந்து எடுத்துருக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அர்ச்சனா. நான் ஓரல் பிளேஸ்மெண்ட் தெரப்பி மற்றும் ப்ராம்ப்ட் மெத்தட் மூலமாக நான் ஸ்பீச் தெரப்பி கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோவில் இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஆட்டிசம் அப்படிங்கிற வேர்ட் வந்து க்ரீக்கில் வந்து அதோட மீனிங் என்னென்னா, ஆட்டோஸ் அப்படிங்கிறதுக்கு வந்து செல்ஃப் அப்படின்னு அர்த்தம். ஐஎஸ்எம்ங்கிறது வந்து ஸ்டேட் ஆஃப் பீயிங். ஸோ அவங்க வந்து செல்ஃப் ஸ்டேட் ஆஃப் பீயிங்கில் வந்து இருப்பாங்க. அவங்க எப்போவுமே வந்து தனிமையிலேயே வந்து இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது, சுயமான ஒரு யோசனையிலேயே வந்து இருப்பாங்க, தனியாக விளையாடுறதுக்கு தான் வந்து பிடிக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்டில் இருக்கிறதுக்கு பேர் தான் வந்து ஆட்டிசம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஆட்டிசம்ங்கிறது வந்து ஒரு டிஸார்டரோ இல்லை டிசீஸோ கிடையாது. இது வந்து ஒரு நியூரோ டைவர்ஜென்ட் கண்டிஷன். இது வந்து இப்போ குழந்தைங்களோட ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷனல் பிரெயினில் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அவங்களுக்கு இப்போ அந்த பிரெயினில் வந்து இந்த ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன் வந்து டிஃப்ரென்சஸ் இருந்துச்சுன்னா அவங்கள வந்து ஆட்டிசம் சில்ட்ரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது இல்லாமல் இருக்கிறவங்கள வந்து நியூரோடிபிக்கல் சில்ட்ரன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த பிரெயின் ஸ்ட்ரக்சரில் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம அவங்களுக்கு ஒரு பிரெயினுக்கு பேட்டர்னுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஸ்பீச் தெரப்பி வந்து கொடுக்கும்போது, தெரப்பி எல்லாமே நம்ம வந்து கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு வந்து ஒரு நல்ல டிஃபரன்ஸ் கிடைக்கும். ஸோ ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு வந்து எடுக்கிற தெரப்பிஸ்ட் வந்து நிறையா வந்து ஆட்டிசம் ரிலேட்டடான ஒர்க் ஷாப்ஸ்லாம் அட்டென்ட் பண்ணி அவங்கள வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டாங்க தான் வந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து தெரப்பி வந்து கொடுக்க முடியும். ஸோ ஜெஸ்டல்ட் லாங்குவேஜ் ப்ராசஸிங் அப்படிங்கிறத பற்றி வந்து தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா வந்து எக்கோலேலியா வந்து அதிகமாக இருக்கும், சொன்னதையே வந்து திரும்ப சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களும் ஜெஸ்டல்ட் லாங்குவேஜ் ப்ராசஸிங்கை பற்றி வந்து தெரிஞ்சிருக்கிறவங்களால மட்டும்தான் அதை வந்து எடுக்க முடியும். அவங்களுக்குலாம் வந்து நம்ம வந்து இந்த இமேஜஸ் யூஸ் பண்ணி எப்படி வந்து சொல்லித்தரணும் அப்படிங்கிற மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டிசம் குழந்தைங்களை வந்து எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவாங்க அப்படின்னா, லோ ஃபங்க்ஷனிங் ஆட்டிசம், ஹை ஃபங்க்ஷனிங் ஆட்டிசம், அந்த மாதிரி தான் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவாங்க. ஸோ லோ ஃபங்க்ஷனிங் ஆட்டிசம் அப்படிங்கிறவங்க வந்து கம்யூனிகேஷன் சுத்தமாக வந்து இருக்காது. அவங்களுக்கு வந்து நிறையா இந்த ஸ்டிம்மிங் பிஹேவியர்ஸ்ன்னு சொல்லுவோம், இந்த ரெப்படிட்டிவ் பிஹேவியர்ஸ் மாதிரி வந்து ரொம்ப பண்ணுறது, அப்புறமா வந்து இந்த ஐ கான்டாக்ட்லாம் வந்து சுத்தமாக வந்து இருக்காது குழந்தைங்களுக்கு. ஆனால் அதே இது வந்து ஹை ஃபங்க்ஷனிங் ஆட்டிசம் குழந்தைங்க பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கம்யூனிகேட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் டேலண்ட் வந்து இருக்கும். நிறைய இந்த அகடமிக்காக வந்து அவங்க வந்து நிறைய இந்த ரோட் மெமரி அப்படின்னு சொல்லுவோம். சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா போய் பிக்சரை வந்து பார்க்குறதெல்லாம் வந்து அவங்க டக்குன்னு வந்து படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம வந்து சொல்லியே கொடுத்துருக்க மாட்டோம், ரீடிங் ஃபோனிட்டிக்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து சொல்லி கொடுத்துருக்க மாட்டோம். ஆனாலும் வந்து குழந்தைங்க டக்குன்னு அதை அந்த வேர்ட்ஸை வந்து பார்த்தோமே அதை வந்து அதோட வேர்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது நம்ம எழுதியிருக்கிறது BAT அப்படிங்கிறத வந்து நம்ம BEATன்னு ஸ்பெல் பண்ணாமல் அந்த வேர்டை வந்து நம்ம பார்க்கும்போதே பேட் அப்படின்னு வந்து குழந்தைங்க சொல்லிடுவாங்க. சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா மேக்ஸு, சயின்ஸு அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் சப்ஜெக்டில் வந்து ரொம்ப டேலண்டாக வந்து இருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வந்து லோ ஃபங்க்ஷனிங் ஹை ஃபங்க்ஷனிங்கிற டிவிஷனை வந்து மாடிஃபை பண்ணிவிட்டு மைல்டு ஆட்டிசம், மாடரேட் ஆட்டிசம், சிவியர் ஆட்டிசம் அந்த மாதிரியான ஒரு கேட்டகரி வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ மைல்டு ஆட்டிசமில் வந்து ரொம்ப மைல்டான ஒரு ப்ராப்ளம் தான் வந்து குழந்தைங்களுக்கு வந்து இருக்கும். மாடரேட் ஆட்டிசமில் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் அதிகமான ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்கும். ஸ்டிம்மிங் பிஹேவியர்ஸ், ரெப்படிட்டிவ் பிஹேவியர்ஸ்லாம் வந்து மைல்டு ஆட்டிசமில் வந்து கொஞ்சம் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் மாடரேட் ஆட்டிசமில் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சிவியர் ஆட்டிசமில் வந்து அவங்களுக்கு ரொம்ப அதிகமான ரெப்படிட்டிவ் பிஹேவியர்ஸ் இருக்கும். நிறையா வந்து மெல்டவுன்ஸ், ரொம்ப வந்து அடம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, டெம்பர் டேண்ட்ரம்ஸ், பொருளெல்லாம் வந்து தூக்கி போகிறது, அந்த மாதிரி வந்து ப்ராப்ளம் வந்து ரொம்ப சிவியராக வந்து இருக்கும். இப்போ வந்து ரீசெண்டாக வந்து DSM-5 கேட்டகரியில் வந்து கிளாஸிஃபிகேஷன் எப்படி பண்ணியிருக்கிறாங்கன்னா வந்து லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 அப்படிங்கிற மாதிரி வந்து டிவிஷன் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த கிளாஸிஃபிகேஷன் வந்து நம்ம எதை பேஸ் பண்ணி இருக்குதுன்னா, இப்போ வந்து நம்ம ஒரு குழந்தைய வந்து ஜென்ரலாக வந்து மைல்டு, மாடரேட் ஆட்டிசம் இல்லை சிவியர் ஆட்டிசம் அப்படின்னு சொல்கிறத விட, குழந்தைங்களுக்கு வந்து லோ ஃபங்க்ஷனிங் ஹை ஃபங்க்ஷனிங் அப்படின்னு சொல்கிறத விட குழந்தைங்களோட ப்ராப்ளம் என்ன, ஒவ்வொரு ஸ்கில்ஸ்லேயும் வந்து இப்போ வந்து ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் வேரி ஆகும். சில குழந்தைங்களுக்கு வந்து இப்போ இந்த ப்ரஷிங்கில் வந்து நல்லா பண்ணுவாங்க, குழந்தைங்க வந்து ஈஸியாக ப்ரஷ் எடுத்து வந்து பண்ணுவாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து லோ சப்போர்ட் நீடட் ப்ரஷிங்கில்.
ஆனால் அதே இது வந்து குழந்தைங்களுக்கு பாத்திங்கில் வந்து ஹை சப்போர்ட் நீடட். சுத்தமாக அவங்களுக்கு வந்து இந்த சோப்பு எடுத்து போடுறதுக்கு அதெல்லாம் வந்து தெரியாது. ஸோ அது வந்து இப்போ ஸ்கில்ஸுக்கு ஸ்கில் வந்து வேரி ஆகும். அதனால தான் இதை வந்து ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர், அதாவது வந்து குழந்தைங்களுக்கு வந்து இந்த ஸ்பெக்ட்ரம் லெவலில் வந்து இந்த ஒவ்வொரு ஸ்கில்ஸுக்குமே வந்து அவங்களோட லெவல் ஆஃப் சப்போர்ட் வந்து வேரி ஆகும். அதனால தான் அதை வந்து ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து டயக்னோசிஸ் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ குழந்தைங்களோட ட்ரைட்ஸ் பிஹேவியர்ஸ்லாம் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா, ஸ்டிம்மிங் பிஹேவியர்ஸ் நிறையா இருக்கும். ஸ்டிம்மிங்கிறது வந்து இந்த சொன்னதையே வந்து திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறது, இல்லைன்னா வந்து ஒரு காரோட வீலை வந்து ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, அந்த மாதிரி ஒரு விஷயத்தையே வந்து திரும்ப திரும்ப வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. அது மாதிரி குழந்தைங்களுக்கு ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு வந்து சென்சரி இஷ்யூஸ்ங்கிறது வந்து அதிகமாக இருக்கும். ஆடிட்ரி சென்சரி, ரொம்ப சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா வந்து ஹைப்பராகவும் இருப்பாங்க, இல்லைன்னா சில குழந்தைங்க ஹைப்போவாக இருப்பாங்க. சில குழந்தைங்களுக்கு வந்து இந்த ஒரு சின்ன சத்தம்னாலும் வந்து அவங்களுக்கு வந்து டாலரேட் பண்ணிக்க முடியாது, உடனே கத்த ஆரம்பிச்சிருவாங்க. சில குழந்தைங்களுக்கு வந்து சவுண்டு வந்து ரொம்ப தேவைப்படும். அவங்களுக்கு வந்து ரொம்ப வந்து இந்த சவுண்ட் வேணுங்கிறதுனால வந்து இப்படி வந்து டேபிளை வந்து தட்டிக்கிட்டே இருப்பாங்க, இல்லைன்னா அவங்களே வந்து ஊன்னு சவுண்ட் வந்து மேக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த சீக்கிங் வந்து ரொம்ப தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி வந்து வெஸ்டிபுலர் சீக்கிங்கும் வந்து அதிகமாக இருக்கும். சில குழந்தைங்களுக்கு சீக்கிங்காக இருக்கும், இல்லைன்னா சில குழந்தைங்களுக்கு வந்து அவாய்டன்ஸாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ராக்கிங் மூமெண்ட்ஸ் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும், இல்லைன்னா வந்து ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான வெஸ்டிபுலர் சென்சேஷன் வந்து அவங்க வந்து சில குழந்தைங்க சீக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவாய்ட் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த சின்ன மூமெண்ட்ஸையும் வந்து அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஊஞ்சலில் நம்ம உட்கார வச்சோன்னா வந்து ரொம்ப வந்து அவங்க கத்த ஆரம்பிப்பாங்க. ஹைட்டில் வந்து நிற்க பேலன்ஸ் பண்ணுறதுக்கு வந்து ப்ராப்ளமாக இருக்கும், ஹைட்டில் நிற்கிறது வந்து பிடிக்காது. ஸோ அந்த மாதிரியான இஷ்யூஸ்லாம் வந்து இருக்கும். அது மாதிரி வந்து சில குழந்தைங்களுக்கு வந்து ப்ராப்ரியோசெப்டிவ் சீக்கிங் அவாய்டன்ஸ் வந்து இருக்கும். இந்த குழந்தைங்க வந்து ப்ராப்ரியோசெப்டிவ் இருக்கிறவங்க வந்து ஒரு இடத்துல வந்து அவங்களால நிற்க முடியாது, ஓடிக்கிட்டே வந்து இருப்பாங்க. இதே இது ப்ராப்ரியோசெப்டிவ் அவாய்டன்ஸ் இருக்கிற குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல வந்து உட்காந்துருப்பாங்க. இதே மாதிரி வந்து டாக்டைல் சீக்கிங், டாக்டைல் அவாய்டன்ஸ் இருக்கிற குழந்தைங்க எப்படி இருப்பாங்கன்னா, டாக்டைல் சீக்கிங் இருக்கிறவங்க வந்து ஏதாச்சும் ஒரு பொருளை வந்து நோண்டிக்கிட்டே இருப்பாங்க. அந்த கிளேவை வந்து ஏதாச்சும் நோண்டுறது, சப்பாத்தி மாவு மாதிரி இருக்கிறது, அதெல்லாம் வந்து கையில் வந்து பசைகிறது, மண்ணை பார்த்தாங்கனாலே வந்து அதில் வந்து விளையாடுறது, அந்த மாதிரிலாம் வந்து இருப்பாங்க. ஆனால் இது டாக்டைல் அவாய்டன்ஸ் வந்து இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து அந்த மாதிரி இந்த டெக்ஸ்சர் வந்து அவங்களுக்கு வந்து பிடிக்காது. சில அந்த அவாய்டன்ஸ் இருக்கிற குழந்தைங்க வந்து ஃபுட்டு கூட வந்து அவாய்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த ரொம்ப சில பிக்கி ஈட்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். சில ஃபுட்ஸ் மட்டும்தான் வந்து எடுத்துக்குவாங்க. வாயில் வச்சு குழந்து இருக்கிற மாதிரியான இந்த சாதம் அதெல்லாம் வந்து பிடிக்காது. அது மாதிரி இந்த குழந்தைங்களுக்கு வந்து எக்கோலேலியா வந்து அதிகமாக இருக்கும். அவங்க கேட்குற திங்ஸ் எல்லாம் வந்து கேட்குற வார்த்தையெல்லாம் வந்து ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது எய்தர் இமீடியட் எக்கோலேலியாவாக இருக்கும், இல்லைன்னா டிலேட் எக்கோலேலியாவாக இருந்துடும். அது மாதிரி வந்து டிஸ்ரெகுலேஷன் அப்படிங்கிறதும் வந்து இருக்கும். டிஸ்ரெகுலேஷனுங்கிறது வந்து குழந்தைங்களுக்கு வந்து இப்போ சில டைமில் வந்து ரொம்ப ஹைப்பராக இருப்பாங்க, சில டைம் வந்து ஹைப்போவாக இருப்பாங்க. ஸோ அவங்களோட எமோஷ்னல் ஸ்டேட் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத அசஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து மாடிஃபை பண்ணி ஆக்டிவிட்டீஸ் வந்து ஒவ்வொரு நாளுமே வந்து மாடிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். வந்து குழந்தைங்களுக்கு வந்து மெல்ட் டவுன்ஸ் அப்படிங்கிறது வந்து அதிகமாக இருக்கும். ஒரு சின்ன விஷயம்னாலும் வந்து அவங்களால வந்து டாலரேட் பண்ணிக்க முடியாது, ரொம்ப வந்து டென்ஷன் ஆவாங்க, அழுக ஆரம்பிச்சிருவாங்க, படுத்துக்கிட்டு அழுக ஆரம்பிச்சிருவாங்க, இல்லைன்னா வந்து கத்த ஆரம்பிப்பாங்க. வந்து அவங்களுக்கு வந்து டெம்பர் டேண்ட்ரம் அப்படிங்கிறது இருக்கும். எந்த பொருளை எடுத்தாலும் வந்து தூக்கி போடுறது, அந்த மாதிரியான பிஹேவியர்ஸ்லாம் வந்து இருக்கும். ஹிட்டிங் பிஹேவியர்ஸ், பைட்டிங் பிஹேவியர்ஸ் அந்த மாதிரி இருக்கும். கோபத்தை வந்து அவங்களால கட்டுப்படுத்த முடியாது, உடனே வந்து அடிக்கிறது, இல்லைன்னா கடிக்கிறது, மற்றவங்களை கடிக்கிறது, இல்லைன்னா செல்ஃப் இன்ஜூரியஸ் பிஹேவியர், அவங்களே வந்து ஹர்ட் பண்ணிக்குவாங்க, போய் செவுத்தில் போய் முட்டிக்கிறது, இல்லைன்னா அவங்களே கடிச்சிக்கிறது, அந்த மாதிரியான பிஹேவியர்ஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த குழந்தைங்களோட ப்ளே ஆக்டிவிட்டியே பார்த்தீங்கன்னா வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த ப்ளே பிஹேவியர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்து அதை யூஸ் பண்ணியே நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் வந்து சொல்லிக் கொடுக்கலாம். ஸோ இப்போ வந்து குழந்தைங்களுக்கு வந்து விஸ்வல் சீக்கிங் இருக்குது அப்படின்னா வந்து குழந்தைங்களுக்கு வந்து இந்த லைனிங் அப் ஆஃப் டாய்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பொருளை வந்து இப்படி வரிசையாக அடுக்கிட்டு அதை அப்படியே இப்படி படுத்துட்டு இப்படி பார்ப்பாங்க லைனாக. ஸோ அந்த மாதிரி வந்து இருக்கும். இல்லைன்னா வந்து இந்த விஷுவல் சீக்கிங் இருக்கிற குழந்தைங்க வந்து இந்த காரோட வீலை வந்து ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களோட சீக்கிங்கை யூஸ் பண்ணியே நம்ம வந்து ஃபஸ்ட்டு குழந்தைங்கள வந்து நம்ம பாண்டிங் வந்து க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்களோ அந்த ஆக்டிவிட்டியே வந்து நம்ம வந்து ரிப்பீட் பண்ணும்போது குழந்தைங்க வந்து நமக்கு மேலே வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வரும், நம்ம கூட வந்து சேர்ந்து விளையாட ஆரம்பிப்பாங்க.
ஸோ அதே மாதிரி இப்போ வந்து ஆடிட்டரி சீக்கிங் இருக்கிற குழந்தைங்க வந்து ஏதாச்சும் வந்து இப்படி தட்டிக்கிட்டே இருக்கிறது, இல்லைன்னா வந்து ஏதாச்சும் பொருளை வந்து தூக்கி போட்டு விளையாடுறது அந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம பால் தூக்கி போட்டு இந்த பாலை வந்து வால் மேலே தூக்கி போட்டு விளையாடுறது, இல்லைன்னா வந்து சும்மா டப் 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 அப்படின்னு சொல்லி வந்து விளையாடுறது, இல்லைன்னா ட்ரம்ல வந்து தட்டி தட்டி விளையாடுறது, அந்த மாதிரி விளையாடும் போதும் வந்து குழந்தைங்க வந்து இன்ட்ரெஸ்டாக வந்து கவனிக்க ஆரம்பிப்பாங்க. இது மாதிரி வெஸ்டிபுலர் சீக்கிங் இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து சும்மா இந்த ராக்கிங் மூமெண்ட்ஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கும், ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்க வந்து நம்ம வந்து ஊஞ்சலில் உட்கார வச்சுட்டு நம்ம வந்து வா 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 அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ஆட்டிக்கிட்டே இருக்கும்போது வந்து இன்ட்ரெஸ்டாக வந்து கவனிக்க ஆரம்பிப்பாங்க. அது மாதிரி இந்த ப்ராப்ரியோசெப்டிவ் சீக்கிங் இருக்கிற குழந்தைங்க வந்து ஓடிக்கிட்டே இருப்பாங்க, ஒரு எண்ட்லேருந்து இன்னொரு எண்டுக்கு வந்து ஓடுவாங்க. அப்போ நம்ம அவங்க கையை பிடிச்சிட்டு ரெடி செட் கோ அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறது, அந்த மாதிரி வந்து விளையாடலாம். ரெடி செட் கோன்னு சொல்லி ஜம்ப் 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 அப்படின்னு ஜம்ப் பண்ணுறது, இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் சொல்லும்போது இன்ட்ரெஸ்டாக வந்து பார்ப்பாங்க. அதே மாதிரி வந்து டாக்டைல் சீக்கிங் இருக்கிற குழந்தைங்க வந்து நிறையா இந்த கொலக்கொலப்பான ஐட்டம்ஸ்லாம் வந்து வச்சு விளையாடுறது, மண்ணில் விளையாடுறது, தண்ணியில் விளையாடுறது, இல்லைன்னா கிளேல விளையாடுறது, அப்படிலாம் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு வந்து அந்த ஆக்டிவிட்டியே வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது குழந்தைங்க காமாக உட்காந்து நம்மக்கிட்ட வந்து இன்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. மண்ணை எடு போடு அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா தண்ணியில் டப் டப் டப்னு தண்ணியில் விளையாடுறது, இல்லைன்னா கிளேவை வச்சு வந்து சப்பாத்தி மாவு தேய்க்கிற மாதிரி வந்து ரோல் 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 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து விளையாடலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து அவங்க குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஆக்டிவிட்டியே வந்து மாடிஃபை பண்ணி வந்து சொல்லிக் கொடுக்கலாம். கியூட்டி ஸ்பீச் ஆன்லைன் தெரப்பியில் வந்து இந்த மாதிரி வந்து குழந்தைங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸை வந்து நாங்கள் வந்து அசஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து எந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் வந்து கொடுத்தா வந்து குழந்தைங்க வந்து ஈஸியாக வந்து பாண்டிங் வந்து க்ரியேட் பண்ண முடியும், அவங்களுக்கு ஒரு சென்சரி ப்ராசஸிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணிவிட்டு அதை வந்து யூஸ் பண்ணும்போது வந்து குழந்தைங்க ஈஸியாக வந்து ஆக்டிவிட்டீஸ்லாம் இன்வால்வ் ஆக ஆரம்பிப்பாங்க. அப்படியே வந்து ஸ்பீச்லேயும் வந்து வேர்ட்ஸ்லாமும் வந்து சொல்ல ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி பிஹேவியர் தெரப்பியில் வந்து அவங்களோட வீக்னஸ் பிஹேவியர்ஸ் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அந்த பிஹேவியர்ஸ் எல்லாம் வந்து இப்போ இந்த மெல்ட் டவுனு, இந்த அழுகிறது, ஜம்ப், இந்த பொருள் எல்லாம் தூக்கி போகிறது, அந்த மாதிரி பிஹேவியர்ஸ்லாம் எப்படி அந்த ரெடியூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நம்ம ஒர்க் பண்ணும்போது அந்த ப்ராப்ளம்லாம் ரெடியூஸ் ஆகிறதுனால இன்னும் வந்து அவங்க குழந்தைங்க வந்து காமாவாங்க, நம்ம சொல்கிறதெல்லாம் வந்து கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க ஆரம்பிப்பாங்க, சொல்கிற ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து செய்ய ஆரம்பிப்பாங்க. வேர்ட்ஸ் எல்லாம் வந்து இப்போ சொல்ல குழந்தை இங்கே வந்து பிடிவாதமாக நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் கொடுக்கும்போது வந்து குழந்தைங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து வேர்ட்ஸ் எல்லாமே வந்து சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஸோ உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்களுக்கு எந்த மாதிரியான ஸ்ட்ரென்த்ஸ்லாம் வந்து இருக்குது, எந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் வீக்னஸ்லாம் வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து ஒரு ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் பிஹேவியர் தெரபிஸ்ட்டை வந்து போய் நீங்கள் வந்து எவாலுவேட் பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் வந்து இப்போ கியூட்டி ஸ்பீச் ஆன்லைன் தெரப்பியில் வந்து சேரணும்னு நினச்சிங்கன்னா கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கன்சல்டேஷன் ஃப்ரீ. இது வந்து நீங்கள் எவ்வளோ ஏர்லியாக வந்து நீங்கள் இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் வந்து ரெக்டிஃபை பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரமாக வந்து குழந்தைங்களுக்கு வந்து ப்ராக்னோசிஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். 5 இயர்ஸ்க்குள்ளார வந்து மேக்ஸிமம் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கொடுக்க முடியும். அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா இந்த மாதிரி இந்த சென்சரி இஷ்யூஸ் ரெடியூஸ் பண்ணுறது, பிஹேவியர் இஷ்யூஸ் ரெடியூஸ் பண்ணுறதுலாம் ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ கியூட்டி ஸ்பீச் ஆன்லைன் தெரப்பிக்கு வந்த பேரண்ட்ஸ்லாம் வந்து கொடுத்த ரிவ்யூஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா வந்து தெரியும். ஸோ இந்த ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு வந்து நம்ம அவங்களோட மைண்ட் ப்ராசஸிங் வந்து எந்த மாதிரி வந்து சொல்லி கொடுத்தா வந்து குழந்தைங்களுக்கு புரியும் அப்படிங்கிறத வந்து தியரி ஆஃப் மைண்டு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது குழந்தைங்க வந்து அடுத்தவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து வந்து பார்க்கணும். இப்போ ஒரு டாக்டராக இருந்தால் அவங்க வந்து எப்படி ஃபீல் பண்ணுவாங்க, ஒரு நர்ஸாக இருந்தால் எப்படி ஃபீல் பண்ணுவாங்க, ஒரு போலீஸாக இருந்தால் எப்படி ஃபீல் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இன்னொரு இடத்துல இருந்து பார்த்தா தான் வந்து அவங்களுக்கு வந்து புரியும். நம்ம வந்து இப்போ சும்மா வந்து டாக்டர் வந்து ஊசி போடுவாங்க, மருந்து கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம வார்த்தையாக வந்து சொன்னால் வந்து அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு வந்து புரியாது. நிறைய இந்த ப்ரிட்டன் ப்ளே ஆக்டிவிட்டீஸ் மூலமாக வந்து அவங்கள வந்து ஒரு டாக்டராக வந்து நம்ம கன்சிடர் பண்ண வச்சு ஒரு டாக்டர் மாதிரியே வந்து ஸ்டெட்டஸ்கோப் போட்டுக்கிட்டு மருந்து வந்து டாக்டர் எனக்கு வந்து காய்ச்சல் அடிக்குது, இதில் அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அடிபட்டுச்சு பேண்டேஜ் போட வைக்கிறது, காய்ச்சல் அடிக்குதுன்னா வந்து தெர்மாமீட்டர் வச்சு செக் பண்ண வைக்கிறது, அப்புறம் ஸ்டெத்தஸ்கோப் வச்சு செக் பண்ணுறது, அந்த மாதிரி வந்து அவங்க வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி வந்து ஒவ்வொன்றும் வந்து செய்யும்போது அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ ப்ரிட்டன் ப்ளே ஆக்டிவிட்டீஸ், ரோல் பிளேயிங் ஆக்டிவிட்டீஸ் மூலமாக குழந்தைங்க வந்து ஈஸியாக வந்து கற்றுக்குவாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்,
ஷேர் பண்ணுங்கள். எவ்ரி டியூஸ்டே வந்து நான் வீடியோ போடுவேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி.